ரோமர் 4:18 வாசிக்கிறோம். இங்க ஆபிரகாம் தனக்கு அளித்த வாக்குத்தத்தை குறித்து எப்படி விசுவாசமா இருந்தார் என்று. ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ நாம கூட வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம்னா, நம்ம எல்லோருக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று. இப்போ நாம அந்த வாக்குத்தத்தத்தில் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம்? ஆபிரகாமை போல இருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? நாமே அதை கேட்டுக்கொள்ள வேண்டியது அந்த நேரத்தில் அவசியமா இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க்கு 11:24 இப்படியாக வாசிக்கிறோம். மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்படி நம்ம கேட்கணும்னா, நாம் கேட்கறது எதுவோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை கேட்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை யாக்கோபு ஆசிரியர் சொல்லும்பொழுது எப்படி சொல்றாரு? யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம்படியாக, எப்படி இருக்கக்கூடாதுன்னு யாக்கோபு அழகா சொல்றாரு. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்றாருன்னா, நாம் கேட்கணும், அது விசுவாசத்தோடு கேட்கணும், அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது கேட்காம இருக்கிறது நல்லதுன்னு அடுத்த வசனத்தை சொல்றாரு. 7 படிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்ட்டு. அப்போ நம்ம கேட்கும் பொழுது நாம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு தான் நம் ஜெபத்தை ஏறெடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில் துன்பம் வருவது இயல்பு. அதுவும் ஒரு கிறிஸ்துவர்களாக வாழும் பொழுது துன்பம் நிச்சயமாக வரும். இதை பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்லும்போது சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3:14 இப்படியாக வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:11 அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்தீரியா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில துன்பம் வருவது இயல்பு. அதுவும் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 5 சொல்றாரு. மத்தேயு 5:11 இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நம்ம எப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம நிந்தைகளை சகிக்கிற பாக்கியவான்களாக இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 12 சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த நிலைமை தான், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பயணித்தவர்களுக்கும் அந்த நிலைமை தான், இன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் அதே நிலைமை தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் ஆசீர்வாதங்களை குறித்து சிந்திப்பார்கள், ஆனால் அப்படி இல்லை. வேதம் நமக்கு ஆசீர்வாதம் என்று பெருசாக பேசுறதில்லை. அநேகம் நமக்கு துன்பங்களையும் கவலைகளையும் இக்கட்டுகளையும் குறித்து தான் அநேக எச்சரிப்புகளை கொடுத்துட்ருக்கு. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்கணும்னா அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சுயத்தை வெறுக்கணும், தன் பிள்ளையை வெறுக்கணும், தன் குடும்பத்தார்களை வெறுக்கணும், தன் தாய் தகப்பன்மாரை தன் மனைவியை வெறுத்து தான் தன்னை பின்தொடரணும்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது நாமளும் அப்படிப்பட்ட ஒரு சிலுவை சுமக்கிற துன்பங்களை தாங்குகிற கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிறோமா, அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் என்பது, அதுவும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது நாம் சந்திக்கிற துன்பம் என்பது இயல்பாக நடக்கிறது தான். அப்போ நான்காவதாக இன்னொரு சூழலை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பயப்பட வேண்டிய சூழல்கள் கூட வரும். அப்படிப்பட்ட சூழலையும் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 1 நிருபத்தில் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 இப்படியாக வாசிக்கிறோம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு பயமுறுத்துறதா இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, பயப்படுகிற ஆவியோடு இருக்கக்கூடாது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட நம்ம ஒரு விசுவாசத்தோட அந்த பலமுள்ள ஆவியோட அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும்னு தான் நம்ம இடத்துல வேதத்தில் கற்றுக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தேவன் இஸ்ரேல் மக்கள் இடத்துல சொல்கிறாரு. ஏசாயா 41:13 வாசிக்கிறோம் இப்படியாக, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 14 வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஜனங்களுக்கு நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் துணை நிற்கிறேன், அந்த தைரியத்தோடு இருங்க அப்படின்னு தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாரு. அந்த சிறு கூட்டத்துக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவராக நாமும் கூட தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்ற தைரியத்தோடு கூட நாம் இருக்கணும். அப்புறம் 5வது காரியத்தை பார்த்தோம்னா, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும். எப்படி நான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 6 வாசிக்கிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 31 இப்படியாக வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இது பார்த்தீங்கன்னா அடிப்படையே இதுதான். இது ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அடிப்படை என்ன ஒரு மனிதனுக்குன்னா 3 ஊக்கள் தான்: உறைவிடம், உணவு, உடை. இந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையாக இருக்குதுன்னு அந்த பாடத்திட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் அதுக்காகவே கவலைப்படாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. அதுக்காக நம்ம பிழைப்புக்காக போகக்கூடாதுன்னு இல்லை, அவர் அங்கே எதை ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் போதிக்க நினைக்கிறாரு. கீழே வாசிப்போம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகளும் தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ நம் தேவை என்னன்னு தேவனுக்கு தெரியும்.
அதை கொடுக்க அவர் வல்லவர், அதை அவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமான ஒன்றை நாம் அவருக்கு தேடணும். அது என்னன்னா 33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் இப்போ உணவு உடை நமக்கு தேவை, ஆனால் உணவை காட்டிலும் சரீரம் நமக்கு முக்கியமானது, சரீரத்தை காட்டிலும் ஆன்மா நமக்கு முக்கியமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு. அப்போ நாம் நம்மளுடைய தேவைகளுக்காக கவலைப்பட தேவையில்லை, அவை நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுப்பார். அதுக்கான முயற்சிகள் மட்டுமே நாம் செய்தால் போதும். 34 வாசிக்கிறோம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அதனால் எதை குறித்தும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. தேவன் நமக்கு துணை இருக்கிறார், அவர் நம் தேவைகளை சந்திப்பார். நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு தேவையான அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம தேடினா போதும். மற்றபடி இந்த உலகத்துக்கு தேவையானவைகளுக்காக நாம் ஓடுறது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் சிந்தையில் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் அடைய போகிற அந்த நித்திய ஜீவனுக்கான ஓட்டமும் தான்றதை இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா ஒரு விசுவாசமுள்ள ஜெபம் ஒரு பிணியாளியை கூட சுகமாக்கும் என்று வேதத்தில் சொல்கிறது. யாக்கோபு ஆசிரியர் சொல்கிறார், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போ நாம் ஜெபத்தின் மூலமாக ஒருவருடைய வியாதியை, அவருடைய நோயை குணப்படுத்த முடியும். அப்படியாக நம்ம விசுவசித்து நம்ம அதை ஜெபித்தோமானால் அது நிச்சயமாக நடக்கும் என்று நாம் இடத்துல புரிந்து கொள்ளணும். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது தேவன் நமக்கு அரணாய் இருக்கிறார் என்று. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது இப்படியாக அழகாக சொல்றாரு. சங்கீதம் 91:2, சங்கீதம் 91:2, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி தாவீது உடைய சிந்தனையை பாருங்க. அந்த மனநிலையில் நம்ம இருக்கோமா? என்னுடைய பிரச்சனைகள், என்னோட தேவைகள், என்னுடைய ஓட்டங்கள் இருந்தாலும் எனக்கு வர இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் தேவன் என்னை அரணாய் இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்கிறோமா? அது அந்த கேள்வி நமக்குள்ள நாம் எழுப்பிக்கொள்ள அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். 10வது வசனத்தில், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே தைரியம் தேவன் நம்மோடு கூட இருப்பது தான். நாம் சம்பாதித்தவைகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பொசிஷனாக கூட இருக்கட்டும், நம்மளுடைய டெசிக்னேஷனாக கூட இருக்கட்டும், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதனால் நமக்கு நம்முடைய சரீரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், இல்லை நம்மளுடைய இறப்பை தடுக்க முடியும்? எதுவுமே முடியாது. நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போனால் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. எல்லாமே நாம் தேவனை நம்பி தான் செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது என்னன்னா, உயிர்த்தெழுதலில் விசுவாசமாக இருக்கிறோமா. வேதத்தில் ஒரு பதிவு பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரிக்கிறார் இல்லையா, அந்த சூழ்நிலை பார்த்தோம்னா தெரியும். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசுகிற அந்த வார்த்தைகள், இயேசு அதற்கு பதில் கொடுக்கிற வார்த்தைகள் யோவான் 11:21 பார்க்கிறோம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அதற்கு இயேசு 25 வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவசிக்கிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வியை மார்த்தாள் கிட்ட மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கேட்குறாருன்னே வச்சுக்குவோம். நாமும் கூட மரித்த ஜனங்களாக இருக்கோமா? இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. நாம் மரித்த ஜனங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலை சொல்கிறார் இல்லையா, அவர் ஒருத்தர் கேட்குறாரு, நான் போய் என்னுடைய தகப்பனுடைய சவத்தை அடக்கம் செய்து வரட்டுமா அப்படின்ற அளவுக்கு கேட்குறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ என் பின் வா அப்படின்வார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள், இது ரெண்டு தான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஜீவன் உள்ளவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள், அறியாதவர்கள், மரித்தவர்களாக இருக்காங்க. நாம் ஜீவன் உள்ள ஜனங்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி இருந்தோம்னா நமக்கு மரிப்பு கிடையாது, மறுரூபம் மட்டுமே ஆக்கப்படுவோம். ஒரு நாளில் நாம் இன்னொரு நிலைக்கு தான் போவோம், அவ்வளோதான். நமக்கான வாழ்வு இருக்குது, அது நீடிய வாழ்வு. அந்த வாழ்வை நோக்கி நம்ம விசுவசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை அதை நோக்கி ஒரு பயணம் செய்கிறோமா? நாம் பார்க்கணும். நம்ம ஓடிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதும் சரி, நாம் போகிற வழியை தான் நம்ம பார்ப்போம், திரும்பி பார்க்க மாட்டோம். திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரி தான் நாம் போகிற பாதையில் நம்ம கவனமாக இருக்கிறோமா? திரும்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனை தான். அப்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம நேராக போக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, இந்த விசுவாசம்னு சொல்லும்போது அது தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இருப்பது. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தோம்னா அதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்கிறது. நாம் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்கணும். நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? அப்போ நம்ம விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கோம்னு அர்த்தம். நாளும் கூட இந்த சிந்தனைகளை உங்களுக்கு கூட பகிர்ந்துருக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த சிந்தனைகள் கூட யாவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.